சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அடுத்த 7 மாதத்தில் திமுகவின் ஆட்சி முழுமையாக கலைக்கப்படும் அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். வெளியான தகவலால் என்ன செய்வதென்று தெரியாமல் மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் களப்பணிகளை மேற்கொள்வதற்கு புதிய வழிமுறைகளை மேற்கொள்ள உதயநிதியிடம் தற்பொழுது ஆலோசனையும் நடத்தி வருகிறார் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள். என்ன காரணம், எதை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை போகப் போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சட்டசபை தேர்தல் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இன்னும் 7 மாதங்களில் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள காரணத்தினால் புதிய கட்சிகளும் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுகவின் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் திமுகவிற்கு எதிராகத்தான் பொதுமக்களும் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சொன்ன வாக்குறுதிகள் 25% கூட முழுமையாக திமுகவால் நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் எதிர்க்கட்சியினர்கள் புதிய கட்சியினர்களும் தெரிவித்து வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகமும் வருகின்ற ஒவ்வொரு வாரமும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய காரணத்தினால் திமுகவிற்கு இது இன்னமும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே மாறிவிட்டது. தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைகிறதோ இல்லையோ, ஆனால் நிச்சயம் திமுக ஆட்சியை கைப்பற்றாது என்ற தகவலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலில் வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுகவை தோற்கடித்து திமுக அரியணையை கைப்பற்றியது. ஆனால் இந்த முறை நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான தோல்வி தமிழகத்தில் திமுக அடையும். தொடர்ச்சியாக 2 முறை திமுக வெற்றியடைந்தது வரலாற்று சாதனை கிடையாது. ஆனால் அதை ஏற்படுத்த வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் கலைஞரையே மிஞ்சிய அரசியலை செய்துவிட்டார் என்பதை மக்களிடமும் வரலாற்றில் பதிவு செய்வதற்கு பல கோடிகள் செலவு செய்வதற்கும் இப்பொழுது திமுக முன்வந்துள்ளது. ஆனால் இளைஞர்கள் தற்பொழுது திமுகவின் பின்னால் இல்லாத காரணம்தான் அடுத்த 7 மாதத்தில் திமுக ஆட்சியை கலைக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுக அடுத்த 7 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்பது கூறுவது சரியா தவறு என்பதை கூறுங்கள்.